வெல்கம் டு நம் நிலம் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எஃப்எம்பி ஃபீல்ட் மெஷர்மெண்ட் புக் நில அளவை புத்தகம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஃப்எம்பி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த உலகம் அரசியலமைப்பு வரைபடத்தின்படி இதை உலகம் பல கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த கண்டத்துக்குள்ள பல நாடுகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு நாடும் பார்த்தா பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த மாநிலங்கள் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த மாவட்டத்துக்குள்ள பல தாலுகா இருக்குது. இந்த ஒவ்வொரு தாலுகாவும் பல கிராமங்களை உள்ளடக்கியது. இந்த கிராமங்கள் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, நில அளவை சர்வே படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கிராமம் பல கண்டங்களாக பிரிச்சிருப்பாங்க சர்வே பண்ணுறதுக்கு. இந்த கண்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல சர்வே நம்பர்களை உள்ளடக்கியது. அதாவது ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் 5 ஏக்கர் நஞ்சை புஞ்சை அந்த வகைப்பாடுக்கு ஏற்றவாறு பிரிச்சிருப்பாங்க. முதல்ல அப்படி பிரிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒரு சர்வே நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதாவது புல எண். அப்படியே அந்த வில்லேஜ் ஃபுல்லாக பல சர்வே நம்பர்களை உள்ளடக்கியது தான் அந்த வில்லேஜ், அதாவது கிராம வரைபடம். எஃப்எம்பி பார்த்தீங்கன்னா பல சர்வே நம்பருக்கு அந்த சர்வே நம்பர் எல்லாம் அதை வரைபடமாக பூமியில் இருக்கிறபடி வரைஞ்சி அவங்கவுங்க அனுபவத்தின்படியும் பத்திரப்படியும் வரையப்பட்டு அதை ஒரு பல சர்வே நம்பர் ஸ்கெட்ச் எல்லாம் ஒரு கம்பைன் பண்ணி வச்சிருக்குது. புக்கு பேர் தான் புலப்பட புத்தகம் எஃப்எம்பி. இந்த எஃப்எம்பி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட அவுட்லெட் பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அந்த எஃப்எம்பியோட அந்த எஃப்எம்பி அந்த வில்லேஜ் எந்த ஊர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, தாலுகா, வில்லேஜ் நேம், அதோட வில்லேஜ் நேமோட கோடு, அடுத்து சர்வே நம்பர் இருக்கும். சர்வே நம்பர் அதுக்கடுத்து அதோடைய பரப்பளவு ஏரியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு பாருங்க. அடுத்து சென்டரில் பார்த்தா ஸ்கெட்ச் இருக்கும். ஸ்கெட்சு பக்கத்தில் லேடர்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்கும். அடுத்து பாட்டமில் அது எந்த அளவில் வரையப்பட்டிருக்கு, 1:1000 1:2000 இந்த 2 மில்லிமீட்டரில் இந்த ரெண்டு இதில் தான் எஃப்எம்பி சர்வே நம்பர் ஸ்கெட்ச் எல்லாம் வரைவாங்க. அப்புறம் இந்த எஃப்எம்பி ஸ்கெட்சில் அளவுகள் எல்லாமே மீட்டரில் தான் குறிக்கப்பட்டிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த எஃப்எம்பி ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா இப்போ 24.6 இது இதோட யூனிட் மீட்டர் தான் நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு சர்வே நம்பர். இதுதான் இந்த ஒவ்வொரு சர்வே நம்பரும் பல சப்டிவிஷன்களை உள்ளடக்கியது. சில ஃபீல்டு மட்டும் ஃபுல் ஃபீல்டாகவே இருக்கும். இது 1 சப்டிவிஷன். இந்த 1 சப்டிவிஷன் பாருங்கள், ஷேப்பு, அதோட ஷேப் பூமியில் இருக்க அளவுபடி இருக்குது. இதில் 2A 2B 2 இதெல்லாமே சப்டிவிஷன் தான். இந்த நடுவில் இருக்கிறது எல்லாமே ஜி லைன் சொல்லுவாங்க, அதாவது ஜாமெட்ரிக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவுட்டரில் இருக்கிறது எல்லாமே அவுட்டர் லைன் சொல்லுவாங்க. இந்த பக்கத்தில் 5 4 10 8 7 1 2 இதெல்லாமே பக்கத்து சர்வே நம்பர்ஸ். இந்த லேண்டோட அட்ஜாசன்ட்ல இருக்கிற சர்வே நம்பர்ஸை குறிக்குது. இதுதாங்க எஃப்எம்பி பற்றி ஒரு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.